ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் விடியலில் அவர் சத்தத்துக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அவருடைய பாதரட்சையை சுமப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை, நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். யார் இந்த யோவான் ஸ்நானகன்? இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திற்கு ஒரு அடித்தளம் வைக்கும்படியாக அல்லது ஒரு புது இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்காக ட்ராக்கை அமைத்து கொடுக்கும்படியாக முன்கூட்டியே வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை எல்லாருக்கும் பேசக்கூடிய ஒரு தைரியம் நிறைந்த ஒரு மனிதன். எலியாவின் ஆவியை உடையவராய் காணப்பட்டவர். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிளான லைஃப்பை வாழக்கூடியவர். ஒட்டக மயிரை தான் அணிஞ்சிருந்தார், வெட்டிக்கிளியும் காட்டுத்தேன்னு தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். தன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சிம்பிளாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷர். அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவுடைய பாதரட்சையை சுமப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. ஏன் இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார்? அவருக்கு தெரியும், அவர் பெருக நான் சிறுக. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்மளுக்குள்ளே பெருமை வந்துடுதுங்க. ஒன்றும் செஞ்சிட மாட்டோம், ஒன்றும் பெருசாக பெரிய காரியங்களை பண்ணியிருக்க மாட்டோம். நான் பண்ணேன், நான் செஞ்சேன், நான் பண்ணேன்னு சொல்லி நமக்கு நாமே பெருமையாக பேசிக்கொள்கிற காரியம் அநேகம் உண்டு. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த யோவானை கவனித்து பார்த்தால் தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஊழியத்தை செய்தவராக இருந்தால் கூட தன் வாழ்க்கையில் தரை மட்டும் தன்னை தாழ்த்துகிற அனுபவம் உடையவராக இருந்தார். நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில் தரை மட்டும் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக அவரை உயர்த்தி பிடிக்கிற இந்த அனுபவம் நமக்கு வந்தாலே போதுமானது. நிச்சயமாக கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். உங்களை தரை மட்டும் தாழ்த்தி கொள்ள எந்த விஷயத்திலும் பெருமை வேண்டாம், எந்த விஷயத்திலும் நான் என்கிற அந்த அகம்பாவம் நமக்கு வேண்டாம். தரை மட்டும் தாழ்த்துவோம். நம்ம பெருசாக ஒன்றுமே சாதிக்கலைங்க, எல்லாம் அவர் கொடுத்த கிருபை தான். கிருபையில் ஓடிக்கொண்டிருக்கிற நம்மளுக்கே இவ்வளோ சொல்லப்போனால் நிறைய திமிர் வந்துடுது. நான் வேண்டாங்க. எல்லாத்தையும் விட்டு தரை மட்டும் தாழ்த்துவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். God bless you.